ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. அன்னைக்கு வலைக்கு தாங்க போயிருந்தோம். வலையில் கொஞ்சமாக தென்னை மரம் எல்லாம் நிற்குது. அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வெட்டுறதுக்காக அண்ணா வந்திருந்தாங்க. ஸோ டக்குன்னு தான் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அம்மா டிஃபன் ஆட்டு ரவை தான் வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்பி போய் தேங்காயெல்லாம் பறக்கிறதுக்காக தாங்க போயிருந்தோம். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த சீசன் பார்த்தீங்கன்னா தேங்காய் ரொம்ப அதிகமாக இருக்காது. தென்னை மரத்துக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம் அடிக்கடி வேலை பார்க்கணும். அதாவது உரம், தண்ணி எல்லாமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னுட்டுனா கொஞ்சம் நமக்கு போதுமான அளவு தேங்காய் கிடைக்கும். என்னோட 2 பையனுமே வந்திருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச 1-2 தேங்காய் இந்த மாதிரி பறக்கி கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா காஞ்ச ஓலை. இப்போ ரொம்பவே வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறைய தேங்காய் பார்த்தீங்கன்னா தொழிஞ்சு போயிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஓலையுமே நிறைய தொழிஞ்சு தான் போயிருந்துச்சு. இந்த ஓலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஞ்ச ஓலை. ஃபஸ்ட்டு நான் ஒரு இடத்துல எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா தான் அப்பா சொன்னாங்க டேரெக்டாக ஃப்ரெண்ட்லேயே கொண்டு போட்டுரு அப்படின்னுட்டுன்னு. ஸோ அதுக்காகத்தாங்க நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களால் முடிஞ்ச வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா சில்வெட்டு சீசன் அப்படின்னுட்டு தான் சொல்லுவாங்க. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா தேங்காய் அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா தேங்காயோட சைஸுமே சின்னதாக தான் இருக்கும். தென்னை மரமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த தென்னைக்கு எல்லாமே ஒரு நோய் தொற்று பரவுச்சு. அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே பரவுச்சுங்க. அதில் ஏகப்பட்ட மரமும் போயிட்டு இந்த இருக்கிற மரங்களில் கூட அதிகமாக தேங்காய் காய்க்கிறதே கிடையாது. அந்த இலை பழுப்பு நிறமாக மாறி நிறைய மரங்கள் பட்டு போயிட்டு அது எங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இந்த மாதிரி லாஸ் ஆகி இருந்துச்சு. ஸோ இருக்கிறத எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னுட்டுன்னு நினச்சாலும் அது மழை சீசன் மாறி மாறி இருக்கிறதுனால நம்மளால் கரெக்டான உரமும் கொடுக்க முடியலை. தண்ணியும் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் பயங்கர வெறியாட்டும் இருக்குது. விறகுலாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து விழக்கூடிய அந்த கிளாஞ்சி, அதுக்கப்புறமா தென்னையிலிருந்து தேங்காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நார் மாதிரி இருக்குமே, அது எல்லாமே நிறைய இருந்துச்சு. அது எல்லாமே செப்பரேட்டாக தான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஓலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரே இடத்துல நாங்கள் கூட்டி போட்டுக்கிட்டே இருந்தோம். சின்ன சின்ன விறகு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அப்பா அதுக்கப்புறமா நார் எடுத்து குட்டி குட்டியாட்டு ரோல் பண்ணி கட்டி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த பச்சை ஓலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட்டுக்கு அந்த காஞ்ச ஓலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக தான் இருக்கும். எங்கள் ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஓலையை கூட இதில் இருந்து ஈக்கிலலாம் எடுத்து விற்பாங்க. அது ஒவ்வொரு சீசனுக்கும் ஏற்றது மாதிரியான ரேட்டாக இருக்கும். தேங்காயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஏற்றது மாதிரியான ரேட்டாக தாங்க இருக்கும். கிலோவுக்கு ரேட்டு ஒவ்வொரு வாட்டியுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். விறகும் பார்த்திங்கன்னா தென்னை மட்டை, அந்த கிளாஞ்சி இது எல்லாத்தையுமே விற்கலாம். பட் இப்போது மோஸ்ட்லி எல்லாரோட வீடுகள்லேயுமே கேஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால யாரும் மோஸ்ட்லி இந்த விறகுகளை எல்லாம் விரும்புறது கிடையாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாட்டு தாங்க அந்த சின்ன சின்ன விறகுகளை எல்லாம் கட்டி நாங்கள் எடுத்துக்கிட்டு போயிருந்தோம். குட்டியாட்டு கட்டும்போது மட்டும்தான் அதை தூக்குறதுக்கு முடியும். ரொம்ப பெருசாக கட்டி எடுத்துகிட்டு நம்மளால் போக முடியாது. என்னோட பசங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க. வீட்டில் இருந்தே தண்ணி அதுக்கப்புறமா டீ அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை கொஞ்சமாக குடித்து கொஞ்சமாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தாங்க திரும்பவும் நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த டீ குடித்த அந்த வீடியோ எல்லாம் அந்த கிளிப் எல்லாமே எடுக்கலை. இந்த மாதிரி தாங்க எங்களோட ரொட்டீன் போய்கிட்டே இருந்துச்சு. தென்னை மரம் அப்படின்ட்டுன்னு கிடையாது, வாழை மரமாக இருக்கலாம். இல்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி காய்கறி செடிகள், பூச்செடிகள் எது நாம் வச்சாலுமே கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படின்ட்டுன்னு நாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஏற்றது மாதிரி தண்ணி, உரம் எல்லாமே கரெக்டாக நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஏற்றது மாதிரியான பலன் தாங்க நமக்கு கிடைக்கும். 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டீ, தண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறி மாறி குடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அட் லாஸ்ட்டாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சதுக்கப்புறமா அப்பா பார்த்திங்கன்னா கருக்கு தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. கருக்கோட சைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக தான் இருந்துச்சு. பட் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நானும் கூட பார்த்திங்கன்னா ஒரு கருக்கு குடிச்சிருந்தேன்.
கருக்கு வந்து குடிச்சிட்டு அதுக்கு உள்ளாடி இருக்கிற வழுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் அதை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னுட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வழுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துச்சு அப்படின்னுட்டுனா நான் அந்த கருக்கு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் விட்டு இந்த வழுக்கையுமே அதில் போட்டு சேர்த்து தாங்க சாப்பிட்றது. யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னுட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எங்கே வழக்கி வரும்போது நாம் அதுக்கேற்றது மாதிரியான பாத்திரம் எதுவுமே எடுத்துகிட்டு வராத காரணத்தினால மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வழுக்கை வந்து சும்மாவே நாங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டு இருந்தோம். பட் வழுக்குமே கொஞ்சம் இருந்துச்சு, நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் இருந்துச்சு. பட் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஹீட்டுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக உடம்பை வச்சுக்கக்கூடிய வெஜிடபிளாக இருக்கட்டும் இல்லது ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் நாம் வந்து கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தேவையானதை நாம் வந்து எடுத்து தாங்க ஆகணும். இந்த மாதிரி தான் அன்னைக்கு எங்களோட டே வந்து போச்சு. கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது ஜாலியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.